சாப்பிட்டீங்களா எல்லாரும்? கண்டிப்பா சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இனிமே சாப்பிட போறவங்களா இருப்பீங்க. பட் இந்த சாப்பாடு எங்க இருந்து வருது? எப்படி வருது? இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆஃப் கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். விவசாயம் பண்ணா சாப்பாடு வரும். விவசாயிகளால் தான் சாப்பாடு வருதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த விவசாயத்துக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அதை எப்படி காப்பாத்துறதுக்காக எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க, பாடுபட்டாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? முதல்ல இதெல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், முக்கியமா 2K கிட்ஸ் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்கேஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க பெரியவங்க உங்க பசங்களுக்கோ தம்பிங்களுக்கோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா இது ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நம்ம எல்லாரும் நல்லா சாப்பிட்றோம், ட்ரெஸ் பண்றோம், ஹாப்பியா இருக்கிறோம். அதுவும் சிட்டி லைஃப் இன்னும் ஜாலியா இருக்குது. நம்ம எவ்வளோ ஹாப்பியா இருந்தாலும், எவ்வளோ ஜாலியா இருந்தாலும், கார்ல போனாலும், பைக்ல போனாலும், ஏசிலேயே தூங்கினாலும், பசி அப்படின்னும் போது கிச்சனை தேடி தான் போறோம். அம்மா கிட்டேயோ இல்லை ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை தங்கச்சி கிட்டேயோ அக்கா கிட்டேயோ பசிக்குதுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் இந்த சாப்பாட்டுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு, எத்தனை பேரோட கண்ணீர் இருக்கு, எத்தனை பேரோட முயற்சி இருக்கு, இது நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம விவசாயத்தை பத்தி பேசணும், விவசாயத்துக்கு குரல் கொடுக்கணும், விவசாயிகளை காப்பாற்றணும் அப்படின்னு சும்மா பேசிட்டே இருக்கிறதுல எந்த யூஸ்மே இல்லை. முதல்ல இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுக்காக எவ்வளோ பேர் எவ்வளோ பாடுபட்டாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு விவசாயத்தோட வேல்யூ தெரியும், விவசாயிகளோட வலி புரியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. சும்மா நம்ம எதோ யூடியூப்ல பார்க்குறோம், எதுக்கோ லைக் போடுறோம், ஷேர் போடுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், அதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. மீடியாவோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுங்களா? மக்களோட டைமை திருடுறதுல இல்லை, மக்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறதுல இல்லை, அவங்களுக்கு கிடைக்கிற டைமில் அவங்களுக்கு உருப்படியாகவும் தேவையானதையும் கொடுக்கறது தான் மீடியாவோட வேலை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற எத்தனை மீடியாஸ் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அதே தப்பை நான் பண்ண விரும்பல. என்னோட சேனலில் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் புத்திசாலியாகவும், கொஞ்சம் திறமசாலியாகவும், நிறைய பொறுப்பானவங்களாகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் என்னால் ஆன வரைக்கும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல கண்டென்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். முக்கியமான கண்டென்ட்டாக, தேவையான கண்டென்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிற இந்த கண்டென்ட்டும் இருக்கும். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருத்தருமே இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக யோசிப்போம். ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவை உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறது இல்லை, உங்கள் டைமை உங்களுக்கு திருப்பி கொடுக்குறது யூஸ்ஃபுல்லாக. அதில் நான் நிச்சயமாக ஜெயிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு முக்கியமாக உங்களை மாதிரியான சப்ஸ்கிரைபர்ஸோட சப்போர்ட் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் பிரபாகரன் அவர்களை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப முக்கியமான வீடியோ. தமிழகருக்காகவே உயிரை கொடுத்தவர் அவர். அவர் மட்டும் உயிரை கொடுக்கலங்க, அவங்க குடும்பத்தையே சேர்த்து சாக்ரிஃபைஸ் பண்ணவர். அப்பேற்பட்டவரை பற்றி நம்ம பேசும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான ரெஸ்பான்ஸ், ரொம்ப கம்மியான ரெஸ்பான்ஸ். எனக்கு அது ரொம்ப பெயினாக இருந்தது. ஏன்னா எப்பேற்பட்ட மனுஷனை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ இதுக்கு எந்த அளவுக்கு, ஏன்னா பார்க்குறேன் ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலில் பார்க்குறேன், அதுக்கு வியூஸ் மில்லியன் கணக்கில் போகுது, லைக்ஸ் மில்லியன் கணக்கில் போகுது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு மனுஷனை பற்றி நம்ம பேசும்போது அதை விட தாண்டி இல்லை வியூஸ் இருக்கணும், அதை விட தாண்டி இல்லை லைக்ஸ் இருக்கணும், அதை விட தாண்டி இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். இதை நான் என் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் இதை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிங்கன்னா அவங்களோட முட்டாள் யாருமே இருக்க முடியாது. அப்படி நினைக்கிறவங்கள மட்டும் நான் சொல்கிறேன். ரீசன் என்னன்னா, அந்த மாதிரி எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா நிச்சயமா எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் இருக்கு. நிச்சயமா என்னால் ஒரு என்டர்டைன்மெண்ட்டா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு சொல்லிட்டு உங்ககிட்ட கிளாப்ஸ் வாங்கிட்டு உங்ககிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போயிட்டே இருக்க முடியும் என்னால். ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியே நான் எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இவ்வளோ எஃபர்ட் போடுறதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு முக்கியமான விஷயத்த, தேவையான விஷயத்த மட்டுமே கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் இவ்வளோ பின்னாடி இவ்வளோ ஹோம்ஒர்க் இருக்கு. ஸோ என்னாலையும் ஒரு சினிமாவை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது கேம்ஸ் பற்றியோ ஸ்போர்ட்ஸ் பற்றியோ பேசி உங்ககிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். என்னாலையும் அதை செய்ய முடியல. இல்லைன்னா ஒரு கேமிங் சேனல் நடத்திட்டு போயிட்டே இருப்பேன். கேமிங் சேனலுக்குலாம் இன்னைக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. ஸோ அதிலெல்லாம் நல்ல சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வரும், போயிட்டே இருப்பேன் செய்து. அது இல்லை என்னோட எய்ம். என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் என் சேனலில் இருக்கிறவங்களுக்கு உருப்படியாக ஏதாவது கொடுக்கணும், அவங்களுக்கு உருப்படியான யோசனைகளை சொல்லணும், அவங்களோட அந்த வேல்யூபிளான டைமை வேல்யூபிளாக திருப்பி கொடுக்கணும். இதுதான் என்னோட ஒரே எய்ம். அதனால தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தெரிஞ்சு படித்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கும், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதுக்கும், லைக்ஸ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுத்தவங்களுக்கு. ஆனால் அது பத்தலைன்றது தான் உண்மை. ஏன்னா நம்ம பேசுகிற கண்டென்ட் அந்த மாதிரி. ஒரு பாத்ரூம் டூர் போட்டால் அதுக்கு வியூஸ் மில்லியன் கணக்கில் போகுது, லைக்ஸ் தௌசண்ட்ஸ் கணக்கில் போகுது, சப்ஸ்கிரிப்ஷன் எக்கச்சக்கமாக போகுது. ஆனால் ஒரு முக்கியமானவரை பற்றி, முக்கியமான தலைவரை பற்றி அவர் மட்டும் உயிரை கொடுக்கல, அவரோட குடும்பத்தையே சேர்த்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த தமிழ் மண்ணுக்காகவும் தமிழருக்காகவும். அவரை பற்றி போடும்போது இவ்வளோ கம்மியான ரெஸ்பான்ஸ் ஆகும்போது உண்மையிலே நம்மளாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், ரொம்ப யோசிக்கணுங்க.
நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், நம்ம யங்ஸ்டர்ஸ் எங்க போயிட்டு இருக்காங்க, எதை தேடி எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்றது நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். பட் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கம்மியா வருதாலயோ, லைக்ஸ் கம்மியா வருதாலயோ, வியூஸ் கம்மியா வருதாலயோ, என் ரூட்ட நான் மாத்துற மாதிரி இல்ல. என் ரூட் இதுதான். என்னோட என்ன தேடி, என்ன நம்பி இந்த சேனல்ல நல்ல நல்ல கன்டென்ட் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு மரியாதை தரணும் இல்லையா? அந்த மரியாதையை நான் எப்பவுமே குடுப்பேன். ஸோ கண்டிப்பா என்னோட சேனல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸும், தேவையான வீடியோஸும், நெறைய பேரு தெரிஞ்சுக்க வேண்டிய வீடியோஸா தான் நிச்சயமா என்கிட்ட இருக்கும். இந்த சேம் டைம் என் சேனல்லயும் என்டர்டெயின்மென்ட் இருக்கும். அதாவது என் சேனல்லயும் நான் சினிமாவ பத்தி பேசுவேன், ஆக்டர்ஸ பத்தி பேசுவேன், எல்லாத்த பத்தியும் பேசுவேன். ஈவன் கேம்ஸ பத்தி கூட சொல்லுவேன். ஸ்போர்ட்ஸ பத்தி கூட பேசுவேன். பட் எல்லாமே வந்து அளவா இருக்கும். ஆனா இந்த கன்டென்ட் அதிகமா இருக்கும். இதான் விஷயம். நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் நம்மளுக்கு என்டர்டெயின்மென்ட் தேவைதாங்க. ஆனா வாழ்க்கைக்கு நடுவுல என்டர்டெயின்மென்ட் தேவை. என்டர்டெயின்மென்ட்டே வாழ்க்கையாயிடக்கூடாது. ஸோ ஏன்னா, அத தாண்டி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதும், கத்துக்க வேண்டியதும், புரிஞ்சுக்க வேண்டியதும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அத குடுக்குறது தான் மீடியாவோட வேல. அத தான் இந்த லைம்லைட் மீடியா சேனல் பண்ணிட்டு இருக்கு. இனிமேவும் பண்ணும் தொடர்ந்து. ஃபைன் ஓகே. இன்னைக்கு நம்ம பேசப் போறது நம்மாழ்வார். விவசாயத்துக்காக, இயற்கை விவசாயத்துக்காக போராடின நம்மாழ்வார். அவர பத்தி தான் பேசப் போறோம். ஏன்னா நாளைக்கு வந்து அவரோட டெத் ஆனிவர்சரி. ஐ மீன் இறந்த நாள். ஸோ அதனால வந்து நாளைக்கே இந்த வீடியோ போட்டுருக்கலாம். பட் நாளைக்கு போட்டா இத பத்தி தெரிஞ்சவங்க, இத பத்தி இனிமே தெரிஞ்சுக்க போறவங்க அடுத்த வருஷம் தான் கொண்டாட முடியும். ஆனா இன்னைக்கு போட்டேன்னா, இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இதுல கொஞ்சம் பேராவது அவர பத்தி நினைப்பீங்க. அவர பத்தி கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க இல்லையா? அதுக்காக தான் ஒரு நாள் முன்னாடியே போடுறேன் இந்த வீடியோவ. எஸ் ஆஃப் கோர்ஸ் நம்மாழ்வார் இஸ் த கிரேட் மேன். அவர பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவ நான் பிரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு தமிழ் வந்து கஷ்டப்பட்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிரிப்பேர் பண்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். பிகாஸ் எனக்கு தமிழ்ல நெறைய ப்ராப்ளம் இருக்கும். இருந்தாலும் அது தெரியாத வார்த்தைகள்லாம் நான் போய் தேடி தேடி தெரிஞ்சு, கத்துக்கிட்டு 1த்துக்கு 4 தடவ சொல்லி பார்த்து, அப்படி தான் நான் தமிழ்ல நெறைய விஷயங்கள் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் ஏதாவது தப்பா இருந்ததுன்னா, என்னோட ப்ரொனன்சியேஷனோ, இல்ல என்னோட வார்த்தைகளோ மன்னிச்சிருங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ் கன்டென்ட்குள்ள போலாமா? வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் எம்.கே.ஆர். 1938ல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஏப்ரல் 6th அன்னைக்கு பொறக்குறாரு நம்மாழ்வார். கடைசி பையனா பொறக்குறாரு. மொத்தம் 6 பசங்க. அதுல இவரு தான் கடைசி பையன். அவங்க அப்பா வந்து ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி. அவருக்கு விவசாயத்துல வந்து ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட். இந்த சேம் டைம் பசங்கள எல்லாம் நல்லா படிக்க வைக்கணும். ஏதாவது ஒரு பிள்ளைய மட்டுமாவது விவசாயியா ஆக்கணும் அப்படின்றது அவங்க அப்பாவோட இன்ட்ரெஸ்ட். ஸோ எல்லா பசங்களையும் படிக்க வைக்கிறாரு. இந்த சேம் டைம் கடைசி பையன அதான் நம்மாழ்வார் அவர்கள வந்து விவசாயியா கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இப்படியே அவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு. இவரும் வளர்ந்துட்டே இருக்கிறாரு. விவசாயத்த பத்தி அவங்க அப்பா கூட சேர்ந்து நிறைய தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே அவரும் வளர்றாரு, படிக்கிறாரு. அவரோட சேர்ந்து அவரு கூட விவசாயத்த பத்தின அறிவும் வளருது. படிச்சு முடிக்கிறாரு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அக்ரிகல்ச்சர் டிகிரி முடிக்கிறாரு. முடிச்சுட்டு வெளிய வராரு. வெளியில வந்து ஒரு ஜாப்ல ஜாயின் பண்றாரு. அது கவர்ன்மென்ட் ஜாப் கிடைச்சிருது அவருக்கு சின்ன வயசுலயே. கவர்ன்மென்ட் ஜாப்ல போய் ஜாயின் பண்றாரு. அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் சென்டர். இந்த விதைகள் எல்லாம், சீட்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ற சென்டர். அங்க போய் ஜாயின் பண்றாரு. அங்க வொர்க் பண்றாரு. பட் அவருக்கு அந்த வொர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. இன்னொரு இடத்துக்கு மாறுறாரு. அங்கேயும் வொர்க் பண்றாரு. அங்கேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. வேற டிபார்ட்மெண்ட். அங்கேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. கடைசியா என்ன பண்றாரு, அப்போ வந்து அந்த இடத்துல அது ரிசர்ச் சென்டர் தானே அது. கவர்ன்மென்ட் ஜாப் தான் ரிசர்ச் சென்டர். அந்த இடத்துல இவருக்கு ஒரு விஷயம் தோணுது. அத அவரோட சீனியர்ஸ் கிட்ட சொல்றாரு. என்ன அப்டின்னா, நீங்க நெறைய செலவு பண்ணி, நெறைய நீங்க இதெல்லாம் செலவு பண்ணி நீங்க அக்ரிகல்ச்சர் சீட்ஸ பத்தி ரிசர்ச் பண்றீங்க. நெறைய மக்களுக்கு சொல்றீங்க. இதுவே குறைஞ்ச செலவுல ரொம்ப ஈஸியா நம்ம இத பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்றாரு. அத இவங்களும் சீனியர்ஸும் வந்து ஏத்துக்கிறாங்க. அவங்களோட சுப்பீரியர்ஸும் ஏத்துக்கிறாங்க. பட் அத அப்ளை பண்ண அவங்களுக்கு தயக்கமா இருக்கு. அப்ப இவர் சொல்றாரு, "இத நீங்க ரைட்டிங்ல கூட நீங்க எழுதி வைக்கலாம்." அப்படிங்கும்போது, "அதுக்கெல்லாம் எங்களுக்கு ரைட்ஸ் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, அத பண்ண முடியாது அப்படின்றாங்க. பட் இவருக்கு வந்து இதுக்கப்புறமா நம்ம இங்க இருந்து நம்ம டைம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. ஸோ ஜாப ரிசைன் பண்ணணும். கவர்ன்மென்ட் ஜாப் ரிசைன் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. கவர்ன்மென்ட் ஜாப ரிசைன் பண்ணணும்னு நெனைக்கும்போது, அவர் கூட இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, "ஏன் இவ்ளோ சின்ன வயசுல ஜஸ்ட் 31 இயர்ஸ் ஓல்ட் அப்ப அவருக்கு. இவ்ளோ சின்ன வயசுல நீ இந்த மாரி ஒரு நல்ல கவர்ன்மென்ட் ஜாப நீ ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்ண போற?" வேண்டான்றாங்க. "இல்ல நான் ரிசைன் பண்ணியே ஆகணும். என்னோட வேலை இது இல்ல. நான் நெனச்சு வந்தது இது இல்ல. எனக்கு இங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜாப ரிசைன் பண்ணிட்டு வெளிய வந்துட்டாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி இருக்க வில்லேஜஸ் அங்கெல்லாம் போயிட்டு அக்ரிகல்ச்சர பத்தி நெறைய தெரிஞ்சுக்கிறாரு இன்னமும். நெறைய பேருக்கு இவருக்கு தெரிஞ்சத சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. இந்த டைம்ல தான் பாண்டிச்சேரி ஆரோவில்ல வந்து அவருக்கு இந்த இயற்கை விவசாயம், ஆர்கானிக் ஃபார்மிங்க பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கருந்து வெளிய வந்து நெறைய ஊருங்களுக்கு டிராவல் பண்றாரு. விவசாயத்த பத்தி நெறைய மக்களுக்கு எடுத்து சொல்றாரு. இயற்கை விவசாயத்த பத்தி நெறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு.
அவரோட டிராவல் பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமாவே டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. ஒரு ஒரு ஊருக்கா போறாரு. நெறைய இடத்துல நெறைய மக்கள்ட்ட இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. 2004ல ஒருத்தர மீட் பண்றாரு. அப்ப இவருகிட்ட வந்து ஒருத்தர் ஒரு மூட்டை மாரி ஒண்ணு தராரு. என்ன அப்படின்னு பிரிச்சு பார்த்தா, அதுல நெறைய விதவிதமான நெல் நெல் இருக்கு. இது என்னன்னும்போது, இது பலவிதமான நெல். இத நீங்க தான் பாதுகாக்கணும். இதுக்கு தகுதியானவர் நீங்க தான். இத நீங்க பல மடங்கு பெருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட குடுக்குறாரு. ஸோ அந்த நெல்ல வச்சுட்டு, அதுக்கப்புறமா அவரு என்ன பண்றாரு, ஆந்திராலேருந்து வர வைக்கிறாரு, கேரளாலேருந்து வர வைக்கிறாரு விவசாயிய. இந்த மாரி பல ஊர்லேருந்து வர வச்சு, இந்த நெல்லுங்கள பிரிச்சு பிரிச்சு குடுத்து, "இந்தா 2 மடங்கு தரேன் நெல்லு. இத நீ அடுத்த வாட்டி இத பெருக்கி எடுத்துட்டு 4 மடங்கா எடுத்துட்டு வா. அப்ப இன்னும் 2 பேருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தரலாம்." அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு குடுத்து அனுப்புறாரு. அடுத்த ட்ரிப் அத வந்து 2 மடங்கா கொண்டு வர சொல்றாரு. இன்னும் அதிகமா அத பெருக்குறதுக்காக. அந்த டைம்ல அவர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானகம் அப்படின்ற ஒரு ஏரியாவுல விவசாயம் பண்ணணும்னு முடிவு பண்றாரு. இந்த வானகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அது ஒரு 35 ஏக்கர்ஸ் அது. அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. வேஸ்ட் லேண்ட் ஒன் செகண்ட். எஸ். தரிசு நிலம். தரிசு நிலம் அப்படின்ட்டு. ஸோ அதுல வந்து விவசாயம் பண்ணணும்னு சொல்லும்போது எல்லாருமே சிரிக்கிறாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? இந்த இடத்துல எப்படி விவசாயம் பண்ண முடியும்? ஆனா அந்த இடத்துல விவசாயம் பண்ணி ஜெயிச்சு இன்னைக்கு வரைக்கும் அங்க விவசாயம் நடந்துட்டு இருக்கு. அடிக்கடிக்கு அவர் எல்லா இடத்துலயுமே ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அது என்ன அப்படின்னா, 1 மினிட். நுனி மனிதனுக்கு, நடு மாட்டுக்கு, அடி மண்ணுக்கு. அப்படின்ற விஷயத்த வந்து அவர் எல்லா இடத்துலயுமே அதிகமா அடிக்கடிக்கு சொல்லுவாரு. அது என்னன்னா ஈகோ சிஸ்டம் தான். மேல இருக்கிறத நீ சாப்பிடு. நடுவுல இருக்கிறத மாட்டுக்கு குடு. கீழ இருக்கிறத மண்ணுக்கு விட்டுரு. அதுவே அது உரமா மாத்திக்கும். நீங்க தேவையில்லாம பூச்சிக்கொல்லி மருந்த கொட்டி, நீங்க வந்து யூரியாவ அதுல கொட்டி மண்ண ஸ்பாயில் பண்ணாதீங்க. நைட்ரஜன்ன்றது அதுக்கு தேவையானது அதுவே அது உருவாக்கிக்கும். அத வந்து நீங்க ஈகோ ஃப்ரெண்ட்லியா ஈகோ சிஸ்டம் முறையில நீங்க பண்ணலாம். ஏன்னா, நம்ம யோசிச்சு பாருங்க. நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடிலாம் நம்ம தாத்தா, பாட்டி அந்த மாரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய செடி, கொடிகள் இருக்கும். நெறைய மரங்கள் இருக்கும். நெறைய குருவிங்க இருந்தது. நெறைய காக்காங்க, நெறைய பறவைங்க இருந்தது. இன்னைக்கு அதுல பாதிக்கு பாதி அழிஞ்சு போச்சு. அப்ப எப்படி காடு உருவாகும்? ஏன்னா நம்ம வீட்ல வந்து ஒண்ணு சாப்பிடும். பக்கத்து வீட்ல போய் ஒண்ணு சாப்பிடும். இன்னொரு வீட்ல போய் இன்னொன்னு சாப்பிடும். அங்கங்க போய் அது ஷிட் பண்ணும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல காடுகள், மரங்கள் உருவாக நெறைய வாய்ப்புகள் இருந்தது. ஆனா இப்ப அது சுத்தமா கிடையாது. அந்த மாரி ஒரு ஈகோ சிஸ்டமே இங்க ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கோம். சோ இது தப்புடா, இது வேண்டாண்டான்னு போராடினவர் தான் வந்து நம்மாழ்வார். இயற்கை விவசாயம், ஆர்கானிக் ஃபார்ம் பத்தி நெறைய இடத்துல இத பத்தி பேசி பேசி அவர் உயிரை விட்டிருக்கிறாரு. சோ இந்த மாரி விவசாயத்த பத்தி நெறைய புரிய வச்சவர் அவரு. நெல் திருவிழான்றது 2004ல இருந்து அவரால தான் நடத்தப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருமே அத தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். நெல் திருவிழான்றது அவரால தான் தொடங்கப்பட்டது. அட் த சேம் டைம் இந்த ஒற்றை நெல் சாகுபடி அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து சவுத் ஆப்பிரிக்கால ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இத பத்தி ஒருத்தர் பேசும்போது அவர்கிட்ட அவர் சொன்னது, இது நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ், நம்மளோட முன்னோர்கள். முன்னோர்கள் வந்து இங்க செய்தது தாண்டா அங்க போய் செய்திருக்காங்க அவங்க. இது நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தது தான். அதெல்லாம் தான் நீங்க தொலைச்சிட்டீங்க அப்படின்றத நெறைய வாட்டி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த இனிஷியேட்டிவ் அவர் கரூர்ல மட்டும் எடுக்கல. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஹைதராபாத் இந்த மாதிரி நெறைய இடத்துல எடுத்திருக்காரு. டெக்கான் டெவலப்மெண்ட் சொசைட்டி அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. இது வந்து நம்ம ஆந்திரால இருக்கு. சோ இந்த மாதிரி நெறைய இடத்துல அவர் வந்து அவரோட இனிஷியேட்டிவ் எடுத்து நெறைய இடத்துல இந்த ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை விவசாயத்தை பத்தி நெறைய அவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திரா, தெலுங்கானா, ஹைதராபாத்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேரளா இந்த மாதிரி நெறைய இடத்த சுத்தி சுத்தி அவர் இந்த இயற்கை விவசாயத்தை நெறைய பேருக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து வேப்ப மரத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். வேப்ப மரத்தை சாமியா கும்பிடுறோம். இதெல்லாம் நிறைய பண்றோம். ஆனா இன்னைக்கு இதோட பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து அமெரிக்காக்காரன் எடுத்துட்டு போயிட்டான் ஒரு டைம்ல. அந்த டைம்ல ஜெர்மனி வரைக்கும் போய் போராடி கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த கேஸ வாதாடி அத பேட்டன்ட் ரைட்ஸ திருப்பி நம்மளுக்கு மீட்டு கொடுத்தவர் தான் நம்மாழ்வார். ஜெர்மனி இன்டர்நேஷனல் கோர்ட் அது. அங்க வரைக்கும் போய் போராடி நம்மளுக்கு அதுக்கான பேட்டன்ட்டை நம்மளுக்கு திருப்பி வாங்கி கொடுத்தவர் தான் நம்மாழ்வார். எவ்வளவு பெரிய விஷயங்க இது. சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யாராவது அது மாதிரி செய்ய முடியுமா? அவர் செய்ததுல கால்வாசி கூட இனிமே யாராவது செய்வாங்களான்னு தெரியாது. பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் தான். இத சில மீட்டிங்ஸ்ல அவர் சொல்லுவார். எப்படி அங்க வாதாடி அத ஜெயிச்சார் அப்படின்னா, அந்த குச்சி இருக்கு இல்லைங்களா, வேப்பங்குச்சி, இதை எடுத்துட்டு அவங்க முன்னாடி வந்து நல்லா இது என்ன அப்படின்னு கேட்பாராம். இது ஸ்டிக் அப்படின்னு. இது ஸ்டிக்கு மாட்டாலே, எங்களுக்கு இதுதான் பிரஷ் அப்படின்னு வரும். எப்படி இது பிரஷ்ஷா யூஸ் பண்ணுவீங்கன்னா, போட்டு மென்னுட்டு பாத்தீங்களா, இதுதான் நாங்க பல்லு விளக்குவோம் அப்படின்னு சொல்லுவாராம். இந்த மாதிரி நிறைய நிறைய போராட்டத்துக்கு அப்புறமா தான் அந்த பேட்டன்ட்டை வந்து அவர் நம்மளுக்கு வாங்கி கொடுத்தது. மில்லட் நெட்வொர்க் ஆஃப் இந்தியா, இதோட கோ ஆர்கனைசர் யாரு?
நம்மாழ்வார் தான். இந்த மாதிரி நிறைய விஷயம் மோர் தென் 10 புக்ஸுக்கு மேல அவர் எழுதியிருக்காரு. 10 புக்ஸுக்கு மேல அவர் அதிகமா எழுதியிருக்காரு அக்ரிகல்ச்சரை பத்தி, நிறைய விஷயங்களை பத்தி. முடிஞ்சா டைம் இருந்தா அதையும் படிங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 வகையான நெல் விதைகள் வந்து அவரால காப்பாற்றப்பட்டிருக்கு. அவரால இன்னைக்கு வந்து அதெல்லாம் இருக்குது. இல்லைன்னா எத்தனையோ நெல் வகைகள் போன மாதிரி இதெல்லாம் கூட போயிருக்கும். ஸோ இவ்வளோ இனிஷியேட்டிவ், இவ்வளோ முயற்சி எடுத்து, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இயற்கை விவசாயத்துக்காக அவரை தன்னோட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு மனுஷன் தான் நம்மாழ்வார். இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கங்க. இன்னும் நிறைய இருக்கு, அதை பத்தி நீங்க தேடி தெரிஞ்சுக்கங்க. இது மட்டும் இல்ல, அவர் இறந்தது பாத்தீங்கன்னா மீத்தேனுக்கு எதிரான போராட்டத்தில் தான், டெல்டா மாவட்டத்தில் நடந்த போராட்டத்தில் தான் அவர் இறந்தாரு 2013 டிசம்பர் 38. ஸோ இந்த நாள் நம்ம ஒவ்வொருத்தருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நாள், கொண்டாட வேண்டிய நாள், அவருக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய நாள். எல்லா யங்ஸ்டர்ஸுமே இனிமேவாது இதை பத்தி தெரிஞ்சுக்கங்க. அவரை வந்து நம்ம யாரும் மறந்துடவே கூடாது. மறக்கிற பர்சனும் கிடையாது அவரு. இதை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் போது இது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்களும் அவரை மறந்துடாதீங்க. முக்கியமா இன்னைக்கு எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் மாறிக்கிட்டே வராங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து நான் அக்ரிகல்ச்சர் படிக்க போறேன், அக்ரிகல்ச்சர் செய்ய போறேன், அக்ரிகல்ச்சரை பத்தி தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்றவங்க நிறைய பேர் நானே மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இது பத்தாது, இன்னமும் சேஞ்சஸ் வேணும். நிறைய பேருக்கு நடுவில் இந்த சேஞ்சஸ் வேணும். ஸோ இந்த பத்தி தேடி தேடி தெரிஞ்சுக்கங்க. அவரை பத்தி இன்னும் தேடி தேடி படிங்க, அவரோட புக்ஸை படிங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது எல்லாமே நான் போடுறது யங்ஸ்டர்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஸோ பெரியவங்க பார்த்தா மட்டும் பத்தாது, உங்க பசங்களையும் பார்க்க வைங்க. அவங்க சேனல்ல நீங்க இந்த சேனலை வாண்டடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், நான் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்கணும், பப்ளிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல்ல எல்லாமே யூஸ்ஃபுல்லான, தேவையான இந்த மாதிரியான கண்டென்ட்டா தான் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் முடியும். ஏன்னா நானும் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா என்னடா யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க, சரியா வியூஸ் போக மாட்டேங்குது, சரியா லைக்ஸ் வர மாட்டேங்குது, சரியா சப்ஸ்கிரிப்ஷன் வர மாட்டேங்குது எனக்கும் தோணலாம். கண்டிப்பா தோணும். அப்படி தோணும்போது என்னையும் வேற வழியில மாத்திடாதீங்க. அதுவும் உங்க கையில தான் இருக்குது. ஏன்னா அல்டிமேட்டா நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த செய்யறோம்னா அதுக்கான நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? அதுக்கான ரிசல்ட் இருந்தாதான் மறுபடியும் அந்த வேலையை நம்ம செய்ய தோணும். ஸோ நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி உங்களுக்கு நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு பாத்ரூம் டூர் போட்டா அதுக்கு லைக்ஸும் வியூஸும் போற அளவுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு போக மாட்டேங்குது. இனிமேவாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா இத முயற்சி எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்தவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம கண்டென்ட்டா கொடுத்துட்டு இருக்க போறோம். முக்கியமா நம்ம வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைவரை பத்தி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அது நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு, அதால தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ரொம்ப சீக்கிரமா அந்த வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு வரும். பாய்.